ரைட். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷனோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். நேத்து என்னெல்லாம் பேசணும்? ஃபார்முலாஸோட இன்ட்ரோ மட்டும்தான் நேத்து கொடுத்துருந்தேன். ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல், அதுக்கப்புறமா டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, ரேஞ்சு, மேக்ஸிமம் ரேஞ்சு, அதுக்கப்புறமா path of the projectile is parabola, resultant velocity at any instant. In projectile motion, u cos theta எப்பவுமே கான்ஸ்டன்ட் தெரியும். u sin theta சேஞ்ச் ஆகுன்றது உங்களுக்கு புரியும். ஹைட்டோட ஈக்குவேஷன் u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2gன்னு தெரியும். டைம் ஆஃப் ஃப்ளைட்டு 2u sin theta பை gன்னு கற்றுக்கிட்டீங்க. ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் r ஈக்குவல் டு u ஸ்கொயர் 2 sin theta cos theta by gன்னு கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறமா இதோ ஃபார்முலாவை மாடிஃபை பண்ண முடியும். u ஸ்கொயர் sin 2 theta by gன்னு பேசணும். தீட்டா 45 டிகிரியா இருக்கும் பொழுது மட்டும்தான் ரேஞ்ச் வில் பி மேக்ஸிமம். அப்போ ஆர் மேக்ஸ் வேணும்னா u ஸ்கொயர் பை ஜின்னு நீங்க கத்துக்கணும். ரேஞ்சு மேக்ஸிமம். புரிஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்னா ஆர் ஈக்குவல் டு 2 ஹரிசாண்டல் காம்போனன்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட் பை ஜின்னு பேசியிருந்தோம். ரைட்டா? ரிசல்டன் வெலாசிட்டி அட் எனி இன்ஸ்டன்ட் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் u காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் u சைன் தீட்டா மைனஸ் ஜிடி த ஹோல் ஸ்கொயர்னு பேசியிருந்தேன். அங்கிருந்து tan ஆல்ஃபா வேணும்னா tan alpha u sin theta minus dt by u cos theta இது டைரக்ஷன். அதுக்கப்புறமா y equal to x tan theta minus gx square by 2u square cos square theta இது path of the projectile is parabola. இங்க இருந்து தான் ax minus bx square சொல்லி கொடுத்திருந்தேன். இதுல சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் சொல்லும் பொழுது இந்த ஏக்கு பதிலாக tan தீட்டா, அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து √3x மைனஸ் 16x ஸ்கொயர்னு கொடுப்பாங்க. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? tan தீட்டா. tan தீட்டாவோட வேல்யூ √3 இருந்தா தீட்டாவோடது எவ்வளோ? 60 டிகிரி. நேற்று பேசியிருந்தோம். ரைட்டா? ஆர் வச்சு சொல்லி கொடுங்க சார்னா y ஈக்குவல் டு எக்ஸ் tan தீட்டாவை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் பை ஆர்னு பேசியிருந்தேன். ஆர் பி த ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். எக்ஸ்ன்றது என்னன்னா ஆஃப்டர் டி டைம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஆஃப்டர் டி டைம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். நிறைய சம் போட போகிறோம். ஒரு பெரிய மதில் இருக்கும், அந்த மதிலில் இங்கே சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். இங்கேருந்து ஒரு பாடியை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், கரெக்டாக அந்த ஹோல் வழியாக போயிட்டு இங்கே விழுது. அப்போ இதோட ஹைட்டு கொடுத்துருவாங்க, இதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துட்டு ஆர் கேட்பாங்க. ரொம்ப ஃபெமிலியர் மாடல் ஜேஇ பசங்க நீட் பசங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சம்மெல்லாம் சூப்பராக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து கான்செப்ட் ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். நாளைக்கு அரௌண்ட் ஒரு 40 சம்மே கிளாஸ்லேயே சால்வ் பண்ண போகிறோம். வெறும் ப்ரொஜெக்டைலோட ஆப்ளிக்யூ மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இன்னைக்கு என்னங்க சார் நம்ம கற்றுக்க போகிறோம்? ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் 3 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு, 4 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு, அந்த மாதிரி இருந்தா. வாசன், குட் ஈவினிங். வாசன் கேக்குதா? கேக்குதுங்க வாசன். சாரி வாசன், நேத்து உனக்கு லிங்க்கும் அனுப்ப மறந்துட்டேன். குரூப்லயே ஒன்று ஆட் பண்ணலடா. எவ்ரி சண்டே ஒரு கிளாஸ் இருக்கும், நீ இருக்கும்போதே ஆட் பண்ணி விட்டுறேன். அப்புறம் ஆட் பண்ணல, 12th ஆட் பண்ணிட்டேன், 11th பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துகிட்டே இருந்தேன். நேற்று ரெக்கார்டட் மட்டும் பார்த்துருந்தேன், என்னோட மிஸ்டேக் தான் அது. ரைட், ஆட் பண்ணிட்டேன். சரி பா, இப்போ எல்லாமே சம் பேசலாமா? ப்ராப்ளம் ஐடியா 1. ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் 1 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் 3 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் 4 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். இப்படிலாம் இருந்தா அது என்ன ஆங்கிள் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும்? இது ஒரு சிம்பிள் கொஷின், சூப்பரான மாடல் நம்மள்ட்ட இருக்கு. ரேஞ்ச் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு அப்படின்னா தீட்டா என்னவா இருக்கும் சார்? இந்த கொஷினே எங்களுக்கு புரியலையே, நல்லா சொல்லுங்களேன். இதான் ரேஞ்சு, பாடி இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்போ இந்த ரேஞ்சு 100 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஹைட்டும் 100 மீட்டரா இருக்கணும்னா எவ்வளோ ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? அப் சார் அப்படின்னா இது ரேஞ்ச் ஈக்குவல் டு 1 டைம்ஸ் ஆஃப் ஹைட், அந்த சம் தானே.
ஆமா கரெக்ட் தானே, ஆரும் 100 ஹெச்சும் 100. அப்ப ரேஞ்ச் ஈக்குவல் டு 1 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு. அப்படி இருந்தா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் எவ்வளோ? இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா, எப்போ மறந்துடாது, யாருக்காவது உடனே சொல்லி கொடுத்துரு. tan தீட்டா ஈக்குவல் டு 4/n. இந்த மாதிரி நிறைய ட்ரிக் நம்ம கிட்ட வரப்போகுது. ஒன்று ஒன்றா அப்படின்னு கற்றுக்கிட்டே வாங்க. ரேஞ்ச் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டாக இருந்தா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டைல் என்னவா இருக்கும்? தீட்டா என்னவா இருக்கும்? இது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. r ஈக்குவல் டு NH. என்னுக்கு பதிலாக 1 2 3 4ன்னு கொடுத்துக்கோ. ஆரை உடைச்சிருங்க. யூ ஸ்கொயர் 2 sin தீட்டா காஸ் தீட்டா பை ஜி. என் ஹெச்சை உடைச்சிருங்க. யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணினா கடைசியாக இவர் தான் வருவார். இப்படிதான் நிறைய பேர் ஊரை ஏமாத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உட்பட. டைரக்டா இது ஒரு பிரமாதமான செம்மை. இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. ஒரு 10 செகண்ட்ல செம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்படிலாம் அடிச்சு விட வேண்டியதுதான். ஆனா அது எங்க இருந்து வந்திருக்கும்? இந்த மெயின் ஈக்குவேஷன்ல இருந்து தான் சால்வ் பண்ணி இதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நீங்க சின்ன பசங்கன்றதுனால அதையும் நீங்க பெருசா நம்பிடுவீங்க. சிம்பிள் ட்ரிக்ன்றது ஒன்றும் இல்லைப்ப. அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கடைசியா ஒரு சின்ன ஐடியா கொண்டு வந்து வச்சுக்கிறது தான் அது. tan theta ஈக்குவல் டு 4/n. ரைட், இப்போ சம்ம சால்வ் பண்ணிடுமா? பை இதுக்கப்புறம் ரேஞ்ச் ஈக்குவல் டு 1h 2h 3h சொன்னாங்கன்னா ஃபார்முலா என்ன? tan theta ஈக்குவல் டு 4/n. சரி, ஒரு சம்மா சால்வ் பண்ணி காமிங்களேன். ரேஞ்ச் ஈக்குவல் டு 1h. அப்போ தீட்டா எவ்வளோ பாருங்க என்ன பண்றேன்ட்டு. tan theta ஈக்குவல் டு 4/1. 4 தீட்டாவோட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் 4. சரி, எங்களுக்கு tan 4 கண்டுபிடிக்க தெரியாது, பரவாயில்ல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 76 டிகிரி. tan தீட்டாவோட வேல்யூ 4 இருக்கணும்னா 76 டிகிரி. இதை மட்டும் தான் பிசிக்ஸ்ல ஒரே ஒரு டிகிரி மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை, இது மட்டும். அப்ப r ஈக்குவல் டு 1h இருந்ததுன்னா எவ்வளவு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? 76 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்ணணும். நீ நம்பலன்னா இங்க பாருங்க, இது 100 மீட்டர், ஹைட்டும் 100 மீட்டரா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க 76 டிகிரியில தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும். அப்ப ஃபார்முலா என்ன? tan theta ஈக்குவல் டு 4/n கத்துக்கணும். ரைட் சார், சூப்பரா புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது சம் சொல்லி கொடுங்களேன். r ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். கொஷின் எங்களுக்கு புரிய வைங்க. ரேஞ்ச் வந்து 100, ஹைட் வந்து 50. அப்ப என்ன கத்துக்கிற? 100 வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் 50 வரணுமா? அப்ப ரேஞ்ச் தான் 100, 2 டைம்ஸ் ஆஃப் ஹைட். அப்ப ரேஞ்ச் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டா இருக்கணும்னா எவ்வளவு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? இப்பதான் சொன்னேன் tan theta ஈக்குவல் டு 4/n கத்து கொடுத்தேன். n-க்கு பதிலா 2, அதனால tan theta ஈக்குவல் டு 4/2 2. இதை நீ வேற ஒன்றும் பண்ண தேவையில்ல. தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இதோட விட்டுரு. தேவைன்னா அப்புறமா நான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆப்ஷன்ல இதான் இருக்கும். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2. தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? r ஈக்குவல் டு 2h. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. r ஈக்குவல் டு 3h சொல்லி கொடுங்களேன். ரேஞ்ச் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். கொஸ்டினை புரிய வைங்க. 90 மீட்டர், ஹைட் வந்து ஒரு 30 மீட்டர். பாருங்க, ரேஞ்சு 90, 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஒரு 30. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டல் என்னவா இருக்கும்? உடனே நம்ம ஃபார்முலா எழுதிருங்க. tan theta ஈக்குவல் டு 4/n. இது வெறும் நீட் அண்ட் ஜேஇக்கு மட்டும்தான், போர்டுக்கு இதுல பெருசா தேவைப்படாது. ப்ராப்ளம் சால்விங் ஐடியாவை நல்லா கத்துங்க. ரேஞ்ச் ஈக்குவல் டு இத்தனை டைம்ஸ் ஆஃப் ஹைட்டா இருந்தா எவ்வளவு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? உடனே ஒரு ஃபார்முலா அப்படியே பாக்கெட்ல இருந்து எடுத்துரு. tan theta ஈக்குவல் டு 4/n. அப்போ 4/n 4/3. சரி, tan தீட்டாவோட வேல்யூ 4/3க்கு நாங்க எங்க போறது? அதுக்குமே ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஸ்மாலரா இருக்கிற ஸ்பேஸுக்கு 3 கொடுத்துக்கோ, இந்த இடம் 4 கொடுத்துக்கோ. கண்டிப்பா அது 5 தான் வரும். இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம் 36 டிகிரி. இதை 53 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. நீயே போட்டு பாரு, டேனோட எந்த வேல்யூக்கு 4/3 வரும்? tan 37 போடுங்க. tan 37 ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். tan 37க்கு 3/4. அப்ப அது கிடையாது.
tan 53க்கு போடுங்க. tan 53 டிகிரி ஆப்போசிட்ல 4/3. அப்ப தீட்டாவோட வேல்யூ 53 டிகிரி. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். 53 டிகிரியில நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணா மட்டும்தான் ரேஞ்ச் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட்டா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பாடியை யூ ஸ்பீட்ல த்ரோ பண்ற, கரெக்டா 53 டிகிரி த்ரோ பண்ண அது எங்கேயோ போய் ஒரு இதில் விழும். நீ அளந்து பார்த்தனா அது எவ்வளவு ரேஞ்ச் போயிருக்கும் தெரியுமா? 3 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டு போயிருக்கும். இதுல பொய் சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, ப்ரூஃப் இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த ஜாவ்லின் த்ரோ நீரஜ் சோப்ரா பண்ணும் பொழுது இதே ஃபார்முலாஸ்லாம் போட்டு ஆன்சர் வந்தது. அவர் எவ்வளோ ஸ்பீட்ல த்ரோ பண்ணாரு யூ, எவ்வளோ ரேஞ்சில் த்ரோ பண்ணாரு ஆர், எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் போயிருக்கும், ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி எவ்வளோ, வெர்டிகல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி எவ்வளோ. அந்த டைம்ல ரொம்ப வைரலா வாட்ஸ்அப்லலாம் அந்த சம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அது இருந்தால் நான் அப்புறமா எடுத்து அனுப்புறேன், பாருங்க. அடுத்தது சார் லாஸ்டா ஒரே ஒரு சம்மை, r = 4h இருந்தா என்னங்க சார் பண்றது? இதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. r = 4h வரைக்கும் தான். r = 4h இருந்தா tan θ = 4/4. இங்கதான் நீங்க கொஞ்சம் நுணுக்கமா கவனிக்கணும். ஏன்னா இங்க ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, உள்ளார 2 விஷயம் மறைஞ்சிருக்கு. ஒரே நிமிஷம். கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்குல்ல, கண்ணெல்லாம் கூசுது. tan θ = 4/4. அப்போ 4/4ஓட வேல்யூ 1. டேனோட எந்த வேல்யூ 1? 45 டிகிரி. 45 டிகிரியா? ஒரு சந்தேக பார்வையோட பாரு. 45 டிகிரினா 45 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்ணாதான் ரேஞ்ச் ஏதோ மேக்ஸிமம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தீங்க. அப்ப ரேஞ்ச் மேக்ஸிமம். அப்போ 45 டிகிரியில ரேஞ்ச் மேக்ஸிமம்னா ஹைட் என்னவா இருக்கும்? இப்ப 100 மீட்டர் போய் விழுது. நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ ஒரு பாடியை 45 டிகிரியில த்ரோ பண்ற, சரிங்க சார். 100 மீட்டர் போய் விழுது, எவ்வளவு ஹைட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். ஒண்ணுமே இல்லை சார். r = 4h போட்டாதான் தீட்டா ஷியரா 45 இருக்கும். என்ன கேட்டீங்க? h தானே கேட்டீங்க. அப்ப r/4 100/4 25. கேள்வி கொடுத்து பதில் கேட்கறது வேற, பதில் கொடுத்து கேள்வி கேட்கறது வேற. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு பாடியை 45 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாலே உன் மூளை என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ரேஞ்ச் மேக்ஸிமம் ஆயிடும், ஹைட்டு அதுல 4ஆல டிவைட் பண்ணா வந்துடும். இதுதான் க்ளூ. 45 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்ணா ரேஞ்ச் = 4 டைம்ஸ் ஆஃப் ஹைட்டு. கண்டிப்பா தீட்டா 45 டிகிரி, ரேஞ்ச் ஷியரா மேக்ஸிமம், ரேஞ்சை 4ஆல டிவைட் பண்ணா ஹைட்டு. இதெல்லாம் உன் மனசுக்குள்ள அப்படியே கட கட கடன்னு ஓடணும். 45 டிகிரி தான் ரேஞ்ச் மேக்ஸிமம், ஹைட் = r/4. சூப்பரா இருந்துச்சு. ரைட். இப்போ என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்? ரேஞ்ச் = NHR இருந்ததுன்னா தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? நம்ம ஃபார்முலா tan θ = 4/n. எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஹேனா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ஏன்னா கொஞ்சம் லேட்டா இன்னைக்கு. ஆமா சார், ஹாஸ்பிட்டல் போய். சரி பை, மிஸ் பண்ணதை மட்டும் ரெக்கார்டட் பார்த்துருங்க. ஓகே சார். ரைட். நீங்க இந்த நேத்து சல்மான் ஒரு நேம்ல வந்தீங்களே, அப்துல் சார் ஸ்டூடெண்ட், உங்க பேர் என்ன பை? எஸ் சார், ஃபஹீம். ஃபஹீம். ஃபஹீம், ஓகே பை, நாளை ஞாபகம் வச்சுக்கிறேன். உனக்கு கிளாஸ் இல்லைங்கன்னா சார்ட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஆட் பண்ணி ரெக்கார்ட் இது சொல்லிட்டேன் சார். மறந்துட்டான் போல் இருக்கு. சரி, நான் பார்த்துட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஓகேன்ட்டேன். சரி, இப்போ நான் சார்ட்ட பேசிக்கிறேன். நீ கிளாஸ் கவனி. நீங்க எந்த நம்பர் ஆட் பண்ணணுன்ட்டு அப்புறமா அவரே சென்ட் பண்ண சொல்லிடு, ஆட் பண்ணி விட்டுருவோம். ரைட்டா? சரி பை, கிளாஸ் பார்த்துருவோமா? இப்போ r = 1h 2h 3h 4h எல்லாத்துக்கும் தீட்டா கண்டுபிடிச்சு. இது ஒரு சம்மு கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம ஆலன்ல 3 சம் இருக்கு, இதே தொடர்ந்து 3 சம் வரும். அப்படியே டக்கு நீங்க டிக் பண்ணதான் 3த்தையும் போட்டு காமிச்சிட்டேன். 76 டிகிரி 1h, 53 டிகிரி 3h, 45 டிகிரி 4h. இது 2க்கு tan inverse of 2 அப்படியே வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஒரு சூப்பரான விஷயம், ரேஞ்ச் மேக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? u²/g. u²/g, ரைட்டா? எப்போ இது தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரியா இருக்கும்போது ரேஞ்ச் மேக்ஸ் u²/g. அப்ப தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரியா இருக்கும் பொழுது ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா? u² sin² 45/2g. ஹைட் தானே சொல்லி கொடுத்தல, u² sin² θ/2g. u² sin² 45 1/√2 1/√2 1/2 கீழே ஒரு 2 4g.
அப்ப 45 டிகிரியில ஹெச்சோட வேல்யூ யூ ஸ்கொயர் பை 4g. வாய தரங்க. இவன் யாரு? அவன் யாரு? யூ ஸ்கொயர் பை யாரு? ரேஞ்ச் மேக்ஸிமம். அவ்வளவுதான். சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்ப ஹைட் வேணும்னா ஆர் மேக்ஸ் பை 4 திருப்பி இங்க வந்துருச்சா? அங்க சொன்ன அதே விஷயத்தை தான் இங்கேயே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கேன். அப்ப ரேஞ்சுக்கும் ஹைட்டுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டா, சரி ஹெச் ஈக்குவல் டு ஆர் மேக்ஸ் பை 4 இல்லைன்னா ஆர் மேக்ஸ் ஈக்குவல் டு 4h, ரைட்? இது ஒரு சிச்சுவேஷன். அதாவது பாலை ஒரு டைம் மட்டும் தான் த்ரோ பண்ணியிருக்கேன், அந்த டைம்ல ஆரையும் ஹெச்சையும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். காதுல வாங்கு. பாலை ஒரு டைம் தான் த்ரோ பண்ணியிருக்கேன், அந்த டைம்ல ஆருக்கும் ஹெச்சுக்குமான ரிலேஷன் தான் அது, ரைட்டா? அடுத்தது நீங்க பாருங்களேன், பால் இப்ப 2 டைம் த்ரோ பண்ண போறேன். கவனமா கவனி, கொஸ்டினை நீங்க ஒழுங்கா ரீட் பண்ணணும். ஒரு டைம் த்ரோ பண்ணா வேற கேஸ், 2 டைம் த்ரோ பண்ணீங்கன்னா வேற கேஸ். 2 சம்மும் ஆலன்ல அடுத்தடுத்த சம்மா இருக்கும். ஃபர்ஸ்ட் சம்மு ஒரு டைம் த்ரோ பண்றது, ரெண்டாவது சம்மு 2 டைம் த்ரோ பண்றது. பாத்துருவோமா? நாளைக்கு எல்லா சம்மும் கத்துக்க போறேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லா உட்காந்து கான்செப்ட் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துரு. பாருங்க, ரேஞ்ச் மேக்ஸிமம் போகணும்னா எவ்வளவு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? ஹைட் மேக்ஸிமம் போகணும்னா எவ்வளவு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்? வாயத்தர. ரேஞ்ச் மேக்ஸிமம் போகணும்னா 45 சார். ரைட் பை. ஸ்பீக்கர்ல சவுண்ட் நிறைய விஷயம், ஒரே நிமிஷம். ஓகே. ஹைட் மேக்ஸிமம் போகணும்னா 90 டிகிரி. 90 டிகிரி. இப்ப ஒரே கொஸ்டின் தான். என்ன பாரு, எல்லாரும் நேரா உட்கார, ஒழுங்கா கவனி. உங்ககிட்ட ஒரு பால் கொடுத்துட்டேன், கையில கொடுத்துட்டேன். 45 டிகிரில தூக்கி போடுறான்னு சொல்றேன், தூரமா போய் விழுது. ஆர் மேக்ஸ் வந்து யூ ஸ்கொயர் பை ஜின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க விழுந்துருச்சா? நீ இதோ நிக்கிறப்ப, இதோ நிக்கிற. நான் குடு குடு குடுன்னு உனக்காக ஓடி போய் அந்த பால் எடுத்துட்டு வந்து மறுபடியும் உன் கையிலே கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ற? அதே இடத்துல தான் நிக்கிற. இப்ப 90 டிகிரியில தூக்கி போடுமான்னு சொல்றேன். 90 டிகிரியில தூக்கி போறீங்க, தலைமையில வந்து விழுது, நீ நவுந்துக்கிறேன்னு வச்சுக்கேன். அப்ப இப்ப ஹெச் மேக்ஸ் வேணும்னா யூ ஸ்கொயர் பை 2g. கரெக்டா? 45 டிகிரியில த்ரோ பண்ணா யூ ஸ்கொயர் பை ஜி, 90 டிகிரியில த்ரோ பண்ணா யூ ஸ்கொயர் பை 2g. ஏன்னு உனக்கு நல்லா தெரியும். ஹெச்சுக்கு என்ன ஃபார்முலா? யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. தீட்டாவுக்கு பதிலா 90, அதனால யூ ஸ்கொயர் பை 2g. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் ரிலேஷன் கேட்பாங்க. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஹெச் மேக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? இந்த யூ ஸ்கொயர் பை ஜிக்கு பதிலா என்ன எழுதணும்? இந்த கேப் கொடுத்தனாலே நீ தான் பதில் சொல்லணும்னு அர்த்தம். யூ ஸ்கொயர் பை ஜிக்கு பதிலா என்ன எழுதணும்? ஆர் மேக்ஸ். ஆர் மேக்ஸ். அப்ப ஆர் மேக்ஸ் பை 2வா? இங்க தான் பசங்க மாட்டிக்கிறது. என்னடா அது, ஒரு இடத்துல ஆர் மேக்ஸ் பை 4 வருது, ஒரு இடத்துல ஆர் மேக்ஸ் பை 2 வருது. அப்ப நீங்களே சொல்லுங்க, எப்ப ஆர் மேக்ஸ் பை 4 வரும், எப்ப ஆர் மேக்ஸ் பை 2 வரும்? வாயத்தர. உனக்கு புரிஞ்சது சொல்லு, தப்பா சொன்னா பரவாயில்ல. 2 வாட்டி த்ரோ பண்ணுங்க சார். 2 வாட்டி த்ரோ பண்ணா ஆர் மேக்ஸ் பை 2. 2 வாட்டி த்ரோ பண்ணணும். எப்படி த்ரோ பண்ணணும்? ஒன்னு 45 ஒன்னு 90. ஒன்னு 45 ஒன்னு 90. ஸ்பீடு மாறணுமா? ஸ்பீடு மாறணுமா? ஸ்பீடு மாறக்கூடாது. ஆப்ஜெக்ட் மாறணுமா? மாறக்கூடாது. அவ்வளவுதான், சூப்பரா சொல்லிட்டீங்க. ஸ்பீடு மாறக்கூடாது, ஆப்ஜெக்ட் மாறக்கூடாது. ஆங்கிள் ஒன்னு 45 ஒன்னு 90. பா இதே மாதிரி கேட்பாங்க, மாட்டிக்காத. ஆர் மேக்ஸ் வந்து 100, ரெண்டாவது டைம் த்ரோ பண்றேன், அப்ப ஹெச் மேக்ஸ் எவ்வளவு போகும்? 15 எழுதணும். போய் போன கேஸ 25 எழுதுனா மாட்டிப்பீங்க. திரும்பவும் கவனி, ஒரு டைம் த்ரோ பண்ணா மட்டும்தான் ஹெச் மேக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மேக்ஸ் பை 4. 2 டைம் த்ரோ பண்ணீங்கன்னா ஹெச் மேக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மேக்ஸ் பை 2. சரிதா? திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கோ. இங்க பாருங்க மேல பாரு. ஒரே ஒரு டைம் த்ரோ பண்ணீங்கன்னா ஹெச் மேக்ஸ் வந்து ஆர் மேக்ஸ் பை 4 பஸ் சிங்கிள் டைம், ஒரே ஒரு டைம். இதே மாதிரி 2 டைம் பண்ணீங்கன்னா, 2 டைம் பண்ணீங்கன்னா ஹெச் மேக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மேக்ஸ் பை 2. குழப்பம் இல்லை யாருக்கும்? நல்லா கத்துக்கிட்டியா? நான் திரும்ப லாஸ்டா கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும், இண்டிவிஜுவலா கூப்பிட்டு கேட்கும்போது பதில் சொல்லணும். ரைட் பை. அடுத்தது இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அடுத்தது உங்களுக்காக பிரமாதமா ஒரு கான்செப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு 20 நிமிஷம் வேணும் இதை முடிக்கிறதுக்கு. எக்கச்சக்கமான சம் ஏபிஏ எம்டிஆ இருக்கும் போதுலேருந்து எடுத்து பாரு, நிறைய சம் கேட்டிருப்பாங்க. ஆங்கிள் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டட், ஆங்கிள் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டட், ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டட். ரைட்டா?
இந்த டாபிக் எப்படின்னா 1 கிலோ மட்டனை எடுத்து வச்சு சூப்பராக கிரேவி மாதிரி வச்சு பெரிய வாழலை போட்டு நிறைய சாதம் போட்டு நடுவில் ஒரு பெருசாக குழி பறிச்சு அதில் ஃபுல்லாக கொட்டி பிசைஞ்சு அடிச்சா அப்படி இருக்கும் ராஜ்கிரண் மாதிரி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சரி இது நீங்கள் என்ன தீவிர சாப்பாட்டுறாமனான்னு கேட்குறியா? உண்மைதான். அந்த அளவுக்கு இந்த டாபிக் பிரமாதமாக இருக்கும் பாருங்களேன். இது உங்களுக்கே ஓவரா இல்லையா? இதையும் அதையும் போய் கம்பேர் பண்ணுறீங்களே. எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று சாப்பாடு, இன்னொன்று ஃபிசிக்ஸு. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறதுல தப்பு இருக்காது. உனக்கு எது அந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வரேன். எடுத்தது இந்த டாபிக் ரொம்ப கஷ்டம், உங்களாலலாம் படிக்கவே முடியாது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா உன் கண்ணு மூடி உன்னை குழி தோண்டி புதைக்க போகிறாங்கன்னு அர்த்தம், தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ ரொம்ப ஈஸின்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆரம்பத்திலே அந்த பெரிய அந்த பேரிகார்டை உடச்சி தூக்கி போட்டுடணும்னா ஈஸி தான், இது ஒன்றுமே இல்லை, இதுதான் யாரோ ஏமாற்றி நம்மளை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ரைட்டா? அந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸோ இன்ஸ்டியூட் டீச்சர்ஸோ சொன்னாங்கன்னா பதில் பேசு. ஃபிசிக்ஸ் யார் கஷ்டம்னு சொன்னது? அதெல்லாம் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான், அவ்வளோதான். ஆங்கிள் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டர் கவனமாக கவனிங்க. ஒரு பாடியை தீட்டா ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ரேஞ்ச் வந்து R1. அதே பாடியை 90 மைனஸ் தீட்டால ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. 90 மைனஸ் தீட்டால ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த தீட்டான்னா இந்த இடமும் தீட்டா ஆகிடும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 90 மைனஸ் தீட்டா ஆகிடும். ஃபுல்லாக 90, அதில் தீட்டா போயிடும். ரேஞ்சு அப்போ R2. என்னவோ சொல்ல வரீங்க சார்? ஒரு பாடியை 2 டைம் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஒன்று 30 டிகிரியில் பண்ணுறீங்க யூ ஸ்பீடில், இன்னொன்று 60 டிகிரியில் பண்ணுறீங்க அதே யூ ஸ்பீடில். ஏன்னா 90 மைனஸ் 30 தான் வந்து 60. இதுக்கு பேரே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு அர்த்தம். ஒரு பாடியை தீட்டால பண்ணுறீங்க, ரேஞ்ச் R1. 90 மைனஸ் தீட்டால பண்ணுறீங்க, ரேஞ்ச் R2. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா ரேஞ்ச் சேமுங்களா? R1 R2 ஈக்குவலாக இருக்குமா? இப்படி சார் இது நாங்கள் நம்புறது. ஒன்றும் ஒரு ஆங்கிள் 30ன்னு சொல்கிறீங்க, இன்னொரு ஆங்கிள் 60ன்னு சொல்கிறீங்க. எப்படி ஒரே இடத்துல போய் விழும்? ஸ்பீடு கண்டிப்பாக சேமாக இருக்கணும், யூவாக இருக்கணும். ரைட்டா? நீ நம்ப மாட்டேன், இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நம்புவீங்க. தீட்டா ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரேஞ்ச் R1. கவனி, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா தப்பு பண்ணுறேன். ரேஞ்ச் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. இது தீட்டா ஆங்கிளில் இருக்கும் பொழுது. இந்த டாபிக் நல்லா கவனிச்சிட்டேவா? நிறைய கொஷின் கேட்டு உனக்கு புரிஞ்சிருச்சான்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் அடுத்த டாபிக் போவேன். அதனால ஃபர்ஸ்ட் இந்த 15 நிமிஷம் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனி. 90 மைனஸ் தீட்டால ப்ரொஜெக்ட் பண்ணா ரேஞ்ச் என்ன ஆகும்? 90 மைனஸ் தீட்டா R2 ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 இன்ட்டு 90 மைனஸ் தீட்டா பை ஒரு ஜி. புரியுது சார்? யூ ஸ்கொயர் சைன் 180 மைனஸ் 2 தீட்டா பை ஜி. உங்களால் உணர முடியுதா? சைன் 180 மைனஸ் 2 தீட்டா 2 உள்ள கொண்டு போயிட்டேன். நாங்கள் படிச்சிருக்கோம், இல்லை ட்ரிக்ஜாமெட்ரியில் தெரிஞ்சுக்கோங்க. சைன் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு வெறும் சைன் தீட்டா. அப்போ இங்கே 2 தீட்டா இருக்கு. சைன் 180 மைனஸ் 2 தீட்டா, இங்கேயும் 2 போட்டுக்கலாம், இங்கேயும் 2 போட்டுக்கலாமா? சைன் 2 தீட்டாவா சார்? ஆமாம். அப்போ ரேஞ்ச் 2ஓட எக்ஸ்பிரஷன் எழுதுங்க. ரேஞ்ச் 2ஓட எக்ஸ்பிரஷனு திரும்ப அதே வருதுன்னு பாரு, யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. இதே தான் ரேஞ்ச் 1க்கும் எழுதுனீங்க, யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. சூப்பரா? அப்போ என்ன அர்த்தம்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணா ரேஞ்சு மாறாது. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா ஒரு ஆங்கிள் தீட்டா, இன்னொரு ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா. சரி, ஏதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லுங்களேன். இப்போ தீட்டா வந்து 30 டிகிரியா இருந்தா 90 மைனஸ் தீட்டா வந்து 60 டிகிரியா இருக்கும். அப்போ ரேஞ்சு சேம், R1 R2 ஈக்குவல். ஒத்துக்கிறீங்களா? தீட்டாவோட வேல்யூ 15 டிகிரியா இருந்தா அப்போ 90 மைனஸ் 15 75 டிகிரி. 15 டிகிரியும் 75 டிகிரியும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அந்த ஆங்கிளில் த்ரோ பண்ணும்போது ரேஞ்ச் வில் பி ஈக்குவல். 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணா 90 மைனஸ் 45, அதுவும் 45 தான். 45 45
ரேஞ்ச் வில் பி சேம், அதே நேரத்துல மேக்ஸிமம் ரேஞ்சா இருக்கும். காரணம் உனக்கு நல்லா புரியும். 45 தீட்டாவோட வேல்யூ 75 டிகிரியா இருந்தா 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ 15 டிகிரியா இருக்கும். 75ம் 15ம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், அதனால ரேஞ்ச் வில் பி சேம். சரிதா? கொஸ்டின்ல ரொம்ப ஈஸியா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன லூப் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த லூப்பை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் டக்குன்னு டிக் பண்ணிடலாம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ரேஞ்ச் சேம், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ரேஞ்ச் சேம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன? ஒரு ஆங்கிள் தீட்டா, இன்னொரு ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா, அப்ப ரேஞ்சு மாறாது. ஆனா யூ மாறக்கூடாது. தெளிவா கவனி, ரெண்டுமே ஒரே ஸ்பீட்ல த்ரோ பண்ணணும். 30 மீட்டர் per செகண்ட் 30 மீட்டர் per செகண்ட், அவ்வளவுதான். ரைட்டா? இவ்வளோ வாய் பேசுறீங்களே, ரேஞ்ச் தான் சேம்னு சொன்னீங்க, அப்ப ஹைட் எல்லாம் மாறும் தானே? பாரு, ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க இருக்கு. அப்போ ஹைட் h1, இன்னொரு ஹைட் h2. ஒரு டைம் t1, இன்னொரு டைம் t1. இப்பதான் ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணா ரேஞ்சு தான் சேமா இருக்குமே தவிர ஹைட்டும் டிஃபர் ஆகும், டைமும் டிஃபர் ஆகும். ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம்? இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விலாம் சொல்றேன். h1/h2 கேட்டிருக்காங்க, t1/t2 கேட்டிருக்காங்க, h1 into h2 கேட்டிருக்காங்க, t1 into t2 கேட்டிருக்காங்க. நீ வருஷலாம் எடுத்து பாரு, பிரமாதமான டாபிக் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல. ஒரு கொஷின் செட்டர் கொஷின் எடுக்க போறாரு அப்படின்னா அவருக்கு முதல்ல தோணக்கூடிய டாபிக் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல்ல தான் அவருக்கு முதல்ல தோணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துக்கு போவார். கொஞ்சம் வைடா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ என்ன கத்துக்கிட்டீங்க? ரேஞ்ச் வந்து சேம்னு கத்துக்கிட்டீங்க. ஹைட் வந்து சேம் இல்லைன்னு சொல்லணும், டைம் சேம் இல்லைன்னு சொல்லணும், அப்புறம் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி காமிக்கணும். ரெடியா? ரைட் பா, ரெடியா இருங்க. சரி, தீட்டா ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது ஹெச் சொல்லுங்களேன். u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. ஓகே, 90 மைனஸ் தீட்டால ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா பை 2g. உங்களுக்கு தெரியும் தானே, 90யோட என்ன பண்ணாலும், பிளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அது காசா மாறிடும்னு பேசிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்தேன். அப்போ ஒரு 5 பேரோ 6 பேரோ தான் இருந்தீங்க. இப்போ தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சைன் 90 மைனஸ் தீட்டாவா இருந்தாலும் காஸ் தீட்டா தான், 90 பிளஸ் தீட்டாவா இருந்தாலும் காஸ் தீட்டா தான். ரைட்டா? வேணும்னா பேசிக் மேக்ஸ் நோட்ஸ் வாங்கி ஒரு டைம் பார்த்துக்கோ, இல்லைன்னா அந்த வீடியோ இருக்கு வாங்கி பார்த்துக்கோ. u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா, அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2gங்களா சார்? ஆமா. h1 h2 சேமா இல்லையே, h1 வேற h2 வேற. அப்ப காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது ரேஞ்ச் மட்டும்தான் சேமா இருக்கும், ஹைட்டு சேமா இருக்காது. முதல்ல இது ரெண்டுத்தையும் பாரு, h1 h2 பாத்துக்க. பாரு பாரு, 10 செகண்ட் டைம் எடுத்துக்க, பாத்துக்க. பாத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்ப என்னெல்லாம் கேட்கறாங்கன்னு பாருங்க. h1ஐயும் h2ஐயும் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. h1க்கு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g, h2க்கு u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2g. 2g டினாமினேட்டர்ல இருக்கு, u ஸ்கொயர் மேல இருக்கு, போய் சேர்ந்துருச்சு. அதனால சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. எங்களுக்கு ஈஸியா தெரியும் சார், tan ஸ்கொயர் தீட்டா. அப்படியே போய் டிக் பண்ண வேண்டியதுதான். அப்ப யாராவது யார் மேலேயா சத்தியம் பண்ணா கூட சொல்லுங்க, சத்தியம் பண்றேன். அத்தனை டைம் கேட்ட கொஸ்டின். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது h1க்கும் h2க்கும் ரேஷியோ சொல்லுங்க. tan ஸ்கொயர் தீட்டா சம்மாவும் கேட்கலாம். தீட்டா கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணிடலாம், tan ஸ்கொயர் அந்த வேல்யூ போட்டு சொல்லணும். அப்போ h1/h2 tan ஸ்கொயர் தீட்டா, h1/h2 tan ஸ்கொயர் தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? ப்ராடக்ட் பண்ணுவோமா? h1ஐயும் h2ஐயும் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதுன்னு சொல்லுங்க. h1க்கு இப்பதான் படிச்சோம், u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. h2க்கு u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இதுக்கு மேல என்னங்க சார் பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். u பவர் 4 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 4g ஸ்கொயர். இதுக்கப்புறம் என்ன பண்றது? பை இது ஏதாவது ஒண்ணு பண்ணா ரேஞ்சா மாறும். என்ன பண்ணலாம்னு யோசிங்க. மேலையும் கீழையும் ஏதோ ஒண்ணு பண்ணா இது ரேஞ்சா மாறும். வேணா நான் ரேஞ்சுக்கு ஃபார்முலா பக்கத்துல எழுதிடுறேன். u ஸ்கொயர் 2 sin theta cos theta by g. சார் 2 ஆல டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா?
என்னவோ பண்ணா அது ரேஞ்சா மாறுமே. யூ ஸ்கொயருக்கு யூ சார் மேலும் 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம் சார். 2ஆல எப்படிமா பண்ண முடியும்? 2ஆல பண்ணா எல்லாமே ஸ்கொயரா இருக்குல்ல இங்க. வேணா எப்படி பண்ணலாமா? இப்ப பாருங்க, யூ ஸ்கொயருக்கு யூ பவர் 4, 2க்கு பதிலா 4, சைனுக்கு சைன் ஸ்கொயர், காசுக்கு காஸ் ஸ்கொயர், ஜிக்கு ஜி ஸ்கொயர். அப்ப இதை தவிர்த்து மீதி இவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஆரா ஆர் ஸ்கொயரா? ஆர் ஸ்கொயர் பை 16 பாத்துக்கிட்டீங்களா? ஆர் ஸ்கொயர் பை 16. சுனிதா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரைட், ஆர் ஸ்கொயர் பை 16, ஆர் ஸ்கொயர் பை 16. அப்ப யூ பவர் 4, 4 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பார்த்தோன்னே தெரியுது சார், ரேஞ்சுக்கு ஸ்கொயர் போட்டா எப்படி இருக்குமா அதுதான். ரைட்டா? ஸோ இதுவுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்றேன்னா, H1ஐயும் H2வையும் மல்டிப்ளை பண்ணா என்னப்பா கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர் பை 16. இதில் சம்ம எப்படி தெரியுமா கேட்டிருக்காங்க? H1 கொடுத்துட்றாங்க, H2 கொடுத்துட்றாங்க, ஆர் கேட்குறாங்க. அதாவது தீட்டா ஆங்கிளில் மேக்ஸிமம் ஹைட்டு 90 மைனஸ் தீட்டாவில் H2. அப்போ ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ரேஞ்ச் தானே. நான் சொல்கிறேன் இருங்க, 4 ரூட் ஆஃப் H1 H2. நான் எழுதிருக்கிறது கரெக்டான டக்குன்னு யோசிங்க. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 H1 H2. அப்போ ஆர் வேணும்னா 4 ரூட் ஆஃப் H1 H2. H1 H2 கொடுத்துட்டு ஆர் கேட்பாங்க. பல முறை நடந்த சம்பவம் தான் இது. ஆர் ஈக்குவல் டு 4 ரூட் ஆஃப் H1 into H2. ரைட்டா? ஸோ அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்? H1ஐயும் H2வையும் டிவைட் பண்ணா tan ஸ்கொயர் தீட்டா, H1ஐயும் H2வையும் ப்ராடக்ட் பண்ணா ஆர் ஸ்கொயர் பை 16. ஆர் வேணும்னா 4 ரூட் ஆஃப் H1 H2. சரி, ஆட் பண்ணலாமா? தாராளமா. H1ஐயும் H2வையும் ஆட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? அதாவது தீட்டா ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுதும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆட் பண்ணால் என்ன வரும்? யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g, யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2g. பை இது என்னப்பா நடக்கும்? ஒன்றும் நடக்காதீங்க பாருங்களேன். யூ ஸ்கொயர் பை 2g காமனாக வெளில எடுத்துருங்க. மீதி இருக்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒன்று ஆயிடுதா? அப்போ H1ஐயும் H2வையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் போட்டிங்கன்னா யூ ஸ்கொயர் பை 2g அவ்வளோதான் வரும். மைனஸ் பண்ணால் என்ன சார் ஆகும்? H1 மைனஸ் H2 போட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. நடுவில் இருக்கிற ப்ளஸ் தூக்கிட்டு மைனஸ் பண்ணிட்டு தான் போட முடியும். வேணா யூ ஸ்கொயர் பை 2g காமனாக எடுத்துட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது வரைக்கும் அது கேட்டதே கிடையாது. H1 பை H2 கேட்பாங்க, H1 இன்ட்டு H2 கேட்டிருக்காங்க. தேவைன்னா H1 பிளஸ் H2 படிச்சுக்கோ, யூ ஸ்கொயர் பை 2g. ரைட்டா? ஒரு முடிவுக்கு வாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணா ரேஞ்சு சேம், ஒத்துக்கிறியா? ஹைட்டு டிஃபர் ஆகும். அப்போ ஹைட்டு டிஃபர் ஆகும்னா H1 பை H2, H1 இன்ட்டு H2, H1 பிளஸ் H2, H1 மைனஸ் H2 நாலும் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டீங்களா? முடிஞ்சது. சரி, அப்புறம் டைமை பற்றி சொல்லுங்களேன். தீட்டா ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது டைமு 2u சைன் தீட்டா பை ஜி. ஓ மாதிரி போட்டேன். u 90 மைனஸ் தீட்டால ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது t2 2u சைன் தீட்டாவுக்கு பதிலா 90 மைனஸ் தீட்டா பை ஜி. இப்பதான் படிச்சீங்க 90 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலா காஸ் தீட்டா பை ஜி. அப்ப 2u காஸ் தீட்டா பை ஜி. உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்களே சொல்ல ட்ரை பண்ணுங்க. t1ஐயும் t2வையும் டிவைட் பண்ணா என்ன வரும்? t1ஐயும் t2வையும் அவ்வளவுதான் tan தீட்டா. ஏன்னா இங்க 2u sin by g, இங்க 2u cos by g, 2u by g போய் சேர்ந்துரும். sin by cos tan. அப்ப t1 by t2 tan தீட்டா. h1 by h2 parallel படிச்சுட்டே வா, tan ஸ்கொயர் தீட்டா அங்க படிச்சது. அடுத்தது t1 t2 ப்ராடக்ட் பண்ணுங்க சார். t1 into t2, t1 2u sin theta by g, t2 2u cos theta by g. இது என்ன ஆகுது பாருங்க, 4u ஸ்கொயர் sin theta cos theta by g ஸ்கொயர். இது என்ன பண்ணா ஆரா மாறும்னு யோசிங்க. இந்த ஈக்குவேஷனுக்குள்ளார ஆர் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? இந்த 4 2 into 2 பிரிச்சுக்கலாமா? இந்த 4ல இருந்து ஒரு 2, u ஸ்கொயர் 2 sin theta cos theta by g ஸ்கொயரை g into g எழுதிக்கிறேன்.
இவ யாரு யாரு இந்த ரவுண்ட் போட்டவன் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? யூ ஸ்கொயர் 2 sin theta cos theta by g யார் பாது? ரேஞ்ச் ரேஞ்ச். அப்ப Sir. 2r by g கரெக்டா பா? 2r by g. இப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா சார் ஒண்ணுமே இல்லை, t1ஐயும் t2வையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 2r by g-யா? ஆமா. இது எப்படி கேட்டாங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது ப்ராடக்ட் ஆஃப் டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யாரு வேணா போய் எடுத்து பாரு. t1 into t2 is directly proportional to range. ஏன் நீயே பாரு, 2 நம்பர், g ஒரு கான்ஸ்டன்ட், அப்ப எதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி? t1ஐயும் t2வையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் டு ஆறு. t1 into t2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆறு. இதுல t1 plus t2 அப்படியே தான் எழுதிக்கணும், t1 minus t2 அப்படியே தான் எழுதிக்கணும், பெரிய விஷயமா இருக்காது. ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 2u sin theta by g plus 2u cos theta by g, இது t1 plus t2. வேற ஒன்றும் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. வேணா 2u by g வெளில எடுத்துக்க, sin theta plus cos theta. t1 minus t2 ஒன்றுமே பண்ண முடியாது. 2u sin theta by g minus 2u cos theta by g, அவ்வளவுதான். அப்ப காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் தூக்கி போட்டோம்னா என்ன நடக்கும்ன்றதை பேசிட்டோம். ஸோ ஃபைனலா ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு கொஷின் கேட்குறேன். அந்த கொஷினுக்கான நேரம் 1 நிமிஷம் கொடுக்குறேன். யார் சொல்றீங்கன்னு பார்க்குறேன். ரெடியா இருங்க. தீட்டா 90 மைனஸ் தீட்டா என்னெல்லாம் நடக்கும் சார்? ரேஞ்ச் சேமுங்க சார், ஹைட்டு நாட் ஈக்குவல்ஸ், டைம் நாட் ஈக்குவல். இந்த கன்க்ளூஷன் தான் உங்களுக்கு ரொம்ப தேவை. h1ஐயும் h2வையும் டிவைட் பண்ணீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா, t1ஐயும் t2வையும் டிவைட் பண்ணீங்கன்னா tan தீட்டா, h1ஐயும் h2வையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா r ஸ்கொயர் பை 16. ஓகே. t1ஐயும் t2வையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 2r by g. இங்க இருந்து r வேணும்னா 4 root of h1 h2. இங்க கேட்ட கேள்வி t1 t2 is proportional to r. அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் நான் பேசினது. ஒரு டைம் பாருங்க, 30 செகண்ட் டைம் தான். அப்படியே புக்கை ஃபுல்லாக பாரு, அப்படியே பார்த்துரு, ஸ்க்ரீனை ஃபுல்லாக பார்த்துபடி. பார்த்துட்டீங்களா? ஓகே பா. இப்போ ஒரு கொஷின் ரெடியா இரு. ரைட். 30 டிகிரியில் த்ரோ பண்ணுறேன். அப்போ ரேஞ்ச் வந்து R1. 45 டிகிரியில் த்ரோ பண்ணுறேன், ரேஞ்ச் வந்து R2. 60 டிகிரியில் த்ரோ பண்ணுறேன், ரேஞ்ச் வந்து R3. 15 டிகிரியில் த்ரோ பண்ணுறேன், ரேஞ்ச் வந்து R4. இவங்களுக்கான ரிலேஷன் ஆப்ஷன் 1 R1 ஈக்குவல் டு R2 less than R3 equal to R4. Option 2 R1 equal to R3 less than R2 greater than R4. Option 3 R1 equal to R3 greater than R2 less than R4. Option 4 R2 greater than R1 equal to R3 less than R4. உனக்கான நேரம் 1 நிமிஷம். யார் வேணாலும் சொல்லலாம். நாம ஆட்டு கம்முன்னு உட்காந்துருக்கேன். சரியா 7:31 32க்குள்ள எனக்கு பதில் வந்தா போதும். ஆனா எனக்கு கரெக்டா சொல்லணும். Option 4, sir.
ஆப்ஷன் 4 ஒரு பதில் வந்திருக்கு. ரைட்டான ஆப்ஷன் ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3 ஒரு பதில் வந்திருக்கு. வேற ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 3. எஸ் சார். ஆப்ஷன் 2 ஒரு பதில் வந்திருக்கு. ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 வேற சார் ஆப்ஷன் 4 சார். ஆப்ஷன் 4 வேற ஆப்ஷன் 4 சார். ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 வேற ஆப்ஷன் 2 சார். 2 வேற வேற வேறன்னா அங்க அவ்வளவுதான் சார் இருக்கு. நாங்க இது போல என்ன சொல்றதுன்றியா? ரைட். ஆப்ஷன் 1 ஏன் தப்பு? வேற எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேசுங்க பா, என்கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ சொல்லு. ஆப்ஷன் 1 ஏன் தப்பு? சார் R1 equal to R3 சார். R1 equal to R3ல அடிபட்டு போயிடுச்சு. ரைட்டா? இப்போ இந்த மூணுத்துலயுமே R1 equal to R3, R1 equal to R3, R1 equal to R3ன்னு இருக்கு. இங்கதான் சிக்கல். ஏன்னா R1ம் R3யும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். நீங்க அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா 45 டிகிரி இந்த மாதிரி சம் நிறைய முறை கேட்டிருக்காங்கப்பா. இந்த மாதிரி சம் வந்துட்டாலே முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது யார் ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், அவங்கள ஈக்குவலா எழுதிக்கோங்க. இருக்கிறதுல யார் பெரியவன்? R2 கிரேட்டர். 15 டிகிரி எப்பயும் கம்மியா தான் இருக்கும். R4 இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. இதைத்தான் நான் இப்படி மாத்தி எழுதி வச்சிருக்கேன். R1 R3 ஈக்குவல். இவங்க ரெண்டு பேரை விட R2 பெரியவன், R4 விட R2 பெரியவன். அப்ப ஆப்ஷன் 2 தான் ரொம்ப சரி. கத்துக்கிட்டீங்களா? ஆப்ஷன் 2 தான் ரொம்ப கரெக்ட். இப்ப காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது R1 equal to R3 தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாரு ரொம்ப மேக்சிமமா இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும், கிரேட்டரா இருக்கணும். 15 டிகிரி 75 டிகிரினா ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்படி மேல போயிட்டு இப்படி பொட்டுன்னு வந்துடும். ரைட்டா? ஸோ அதனால நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தவிர்க்க முடியாத ஒரு சம் தான் இந்த சம். எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இன்னும் என்னங்க சார் பேசணும்? இன்னும் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வேற என்னெல்லாம் இருக்கு? சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி, தென் ஆங்குலர் மொமெண்டம். இந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக் தான் இருக்கு. சூப்பரா முடிச்சிடலாமா? ரைட். இது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கற்றுக் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4/n அந்த கான்செப்ட் கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் மொமெண்டம், இல்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் மொமெண்டம் அங்கே தான் போக போறோம். சரி, சரியா புரியல, நல்லா சொல்லுங்களேன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஒன்றும் இல்லை இங்க பாருங்களேன். ஒரு பாடி இப்போ நல்லா புரிஞ்சுக்க, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஒரு பாடியை u ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அது இங்கே போய் விழுது. இந்த ஸ்பீடு யூன்னா இந்த இடம் தீட்டான்னா இது u காஸ் தீட்டா, இந்த இடம் u சைன் தீட்டா. இங்கே போய் விழுது பார்த்தீங்களா? அதோ விழுது பாருங்க. இது u எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் தூக்கி போட்டிங்களோ அதே ஸ்பீடில் தான் வந்து விழும். இப்போ ஃபிசிக்ஸில் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். என்ன ஸ்பீடில் நீங்கள் தூக்கி போட்டிங்களோ அதே ஸ்பீடில் தான் திரும்ப வந்து கீழே விழும். அப்போ இது தீட்டான்னா இந்த இடம் u காஸ் தீட்டா, இந்த இடம் u சைன் தீட்டா. இந்த மாதிரி ரிசால்வ் பண்ண கற்றுக்கணும். இப்போ கேட்டிருக்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதாவது நீங்கள் டெல் u கேட்டிருக்கீங்க சார். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ முதல்ல இனிஷியல் எழுதுங்க. u காஸ் தீட்டா எங்க இருக்கு? i டைரக்ஷன்ல இருக்கு. i வெக்டார் இங்க பாருங்க, ரைட் சைடுல இருக்கு. u sin தீட்டா எங்க இருக்கு? மேல, j வெக்டார், j வெக்டார். uf எப்படி எழுதுறேன்னு பாருங்க. u cos தீட்டா இதுவும் i வெக்டார் தான், ரைட் சைடுல இருக்கு. மைனஸ் u sin தீட்டா j வெக்டார். என்ன காரணத்துக்காக மைனஸ் போட்டீங்க? பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ், டவுன், சவுத், அதனால மைனஸ் போட்டிருக்கேன். இப்படிதான் எழுதணும். இது ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு ரீச்டு பாயிண்ட், ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு டார்கெட்,
இல்லைன்னா ஃப்ரம் கிரவுண்ட் டு கிரவுண்டு. இப்போ ஃப்ரம் கிரவுண்டுக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன், அவங்க எங்க வேணாலும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கிரவுண்டுக்கும் மேக்ஸிமத்துக்கு கூட கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது அடுத்த டாபிக். கிரவுண்டுக்கும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி எவ்வளோ கவனம் பார்க்கலாமா? கிரவுண்டுக்கும் சேஞ்ச் இன் வெலாசிட்டி யூஎஃப் மைனஸ் யூஐ. யூஎஃப் எழுதுங்க, யூ காஸ் தீட்டா ஐ வெக்டார் மைனஸ் யூ சைன் தீட்டா ஜே வெக்டார். இது யாரு? யூஎஃப். இங்க ஒரு மைனஸ். யூ காஸ் தீட்டா ஐ வெக்டார் பிளஸ் யூ சைன் தீட்டா ஜே வெக்டார். மைனஸை உள்ள கொண்டு போ. யூ காஸ் தீட்டா ஐ வெக்டார் மைனஸ் யூ சைன் தீட்டா ஜே வெக்டார் மைனஸ் யூ காஸ் தீட்டா ஐ வெக்டார் மைனஸ் யூ சைன் தீட்டா ஜே வெக்டார். இவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு போயிடுவாங்க. அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல கேட்டா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி மைனஸ் 2u sin theta j vector change in velocity அப்படியே ஆப்ஷன்ல இருக்கும். நீ தூக்கி போட்ட இடத்துல இருந்து கிரவுண்டுக்கு வந்து விழும் பொழுது எவ்வளவு வெலாசிட்டி இங்க சேஞ்ச் ஆச்சு? மைனஸ் 2u sin theta j vector. சரி, மேக்னிடியூட் சொல்லுங்க சார். மேக்னிடியூட்னா மைனஸ் வரக்கூடாது, வெக்டார் வரக்கூடாது, வெறும் 2u sin theta. அப்ப சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃப்ரம் கிரவுண்ட் டு கிரவுண்ட் 2u sin theta மறந்துடாத. ஒருவேளை Pன்னா பிசிக்ஸ்ல மொமெண்டம். மொமெண்டம்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியோட ஒரு m சேர்த்துட்டீங்கன்னா சார் அது சேஞ்ச் இன் மொமெண்டமா மாறிடும். அப்ப 2mu sin theta 2mu sin theta 2mu sin theta. இப்ப கவனமா கவனி, அவங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா m வரக்கூடாது, சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டாங்கன்னா m வரணும். இப்ப நல்லா கத்துக்கிட்டீங்களா? இது ஒரு டைம் எழுதி பார்த்துக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சம்மாவே கேட்பாங்க. ஃப்ரம் கிரவுண்ட் டு கிரவுண்டு. இனிஷியலா கிரவுண்ட்ல இருந்து தூக்கி போட்டு கிரவுண்ட்ல விழும்பொழுது எவ்வளவு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்? ஏன்னா யூ காசிட்டா கேன்சல் ஆயிடும். யூ சைன் தீட்டா மட்டும் தான் இருக்கும். ஸோ மைனஸ் யூ சைன் தீட்டா மைனஸ் யூ சைன் தீட்டா மைனஸ் 2u sin theta. இங்கே மேலே ஒரு யூ சைன் தீட்டா இருக்கு, கீழே ஒரு யூ சைன் தீட்டா இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. அப்போ டவுன்ல இருக்கிறதுனால மைனஸ் யூ சைன் தீட்டா, ஃபார்முலால ஒரு மைனஸ், அப்புறம் ஒரு யூ சைன் தீட்டா. அப்போ மைனஸ் 2u sin theta. m சேர்த்தா சேஞ்ச் இன் மொமெண்டம். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இன்னும் ஒரே ஒரு டாபிக் முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம். லாஸ்ட் அதோட ப்ரொஜெக்டைல் ஃபுல்லாக கான்செப்ட் முடிச்சுட்டேன். யாரோடது? ஆப்ளிக்கோட. நாளைக்கு வந்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் பார்த்துடலாம். சரி, ஃப்ரம் கிரவுண்டுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் கண்டுபிடிங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றது உங்களால் உணர முடியுதா? இவ்வளோ நேரம் ஃப்ரம் கிரவுண்ட் டு கிரவுண்ட் கேட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கிரவுண்டுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் கேட்குறாங்க. பொறுமையா எழுது. இதுதான் கொஞ்சம் சிக்கல்ல நம்ம விட்டுரும். இந்த இடம் யூ காஸ் தீட்டா, இந்த இடம் யூ சைன் தீட்டா. வழக்கம் போல ui வேணும்னா யூ காஸ் தீட்டா ஒரு ஐ வெக்டார், யூ சைன் தீட்டா ஜே வெக்டார். ஒத்துக்கிறீங்களா? அட் மேக்ஸிமம் ஹைட்டு சார் வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0, ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி யூ காஸ் தீட்டா மட்டும்தான் சார் அங்க உயிரோட இருக்கும். யூ சைன் தீட்டா அங்க 0 ஆயிடும். இப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல், ஃபைனலுக்கு பதிலா யூ காஸ் தீட்டா, இனிஷியலுக்கு பதிலா யூ காஸ் தீட்டா ஐ வெக்டார். இங்க ஒரு ஐ வெக்டார் போட மறந்துட்டேன். மைனஸ் யூ சைன் தீட்டா ஜே வெக்டார். உங்களுக்கு புரியும், மைனஸ் உள்ள தள்ளிட்டேன். ரைட்டா? ஒரே நிமிஷம். யூ காஸ் தீட்டா போய் சேர்ந்துருச்சு. அப்ப மைனஸ் யூ சைன் தீட்டா ஜே வெக்டார், மைனஸ் யூ சைன் தீட்டா ஜே வெக்டார். வெறும் மேக்னிடியூட் மட்டும் கேட்டாங்கன்னா வெறும் யூ சைன் தீட்டா. பை இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் அடுத்து என்ன டயலாக் சொல்ல போறேன்ட்டு. கிரவுண்ட்ல இருந்து கிரவுண்டு விழுந்தா 2 வரணும் சார். கிரவுண்ட் டு மேக்ஸிமம்னா வெறும் யூ சைன் தீட்டா மட்டும் இருந்தா போதும். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை, mu சைன் தீட்டா. சேஞ்ச் இன் மொமெண்டம் mu சைன் தீட்டா. அப்போ கிரவுண்ட் டு கிரவுண்டு 2mu சைன் தீட்டா, கிரவுண்ட் டு மேக்ஸிமம் mu சைன் தீட்டா. இது சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிரவுண்ட் டு கிரவுண்டு 2u சைன் தீட்டா, கிரவுண்ட் டு மேக்ஸிமம்
யூ சைன் தீட்டா. ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் எல்லா கான்செப்டும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் பெண்டிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுறேன். கிரவுண்ட் டு கிரவுண்டு 2mu சைன் தீட்டா 2u சைன் தீட்டா. இது சேஞ்ச் இன் மொமெண்டம், இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. கிரவுண்ட் டு மேக்ஸிமம் ஹைட்டு mu சைன் தீட்டா u சைன் தீட்டா. m வந்தா மொமெண்டம், m வரலனா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. மறந்தே போயிடாத. ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம், லாஸ்ட் டாபிக். ஆங்குலர் மொமெண்டம். ப்ராப்ளம் போய் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்ன பண்ணிடுவாங்கன்னா வெறும் ஃபார்முலா தான் சொல்லி கொடுத்துட்டு ப்ரொஜெக்டைல் முடிஞ்சிருச்சு, சம் போட போறோம்னா சம் வரும்பொழுது தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. தீட்டா 90 minutes தீட்டா அப்படிலாம் யோசிப்பாங்க. சம்மை டேரக்டா நீ போய் டிக் பண்ணுறதுக்காக தான் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். ஆங்குலர் மொமெண்டம்னா என்னங்க சார்? ஆங்குலர் மொமெண்டம் நீங்க ஒருவேளை 10th படிச்சிருக்கலாம், 9th படிச்சிருக்கலாம், இல்லை தெரியாம கூட இருக்கலாம், கவலைப்படாது. நீ நேரா நடந்து போனா மொமெண்டம், சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம். எதெல்லாம் ரொட்டேட் ஆகுதோ, எதெல்லாம் சுத்தி வருதோ அங்கெல்லாம் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துல மொமெண்டம் இருக்கும். சரி, என்ன சொல்ல வரீங்க? மொமெண்டத்தோட r மல்டிப்ளை பண்ண ஆங்குலர் மொமெண்டம் கிடைச்சிரும், அவ்வளவுதானே? நேரா போனா லீனியர் மொமெண்டம், சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்தா ஆங்குலர் மொமெண்டம். வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் கேட்டா பதில் என்ன? த மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்ட். கதவை திறக்கிறது. நீங்க கதவை திறங்களேன். இப்ப உங்க வீட்டோட மெயின் டோர் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பண்றேன்? ஒரு கைப்பிடியை மட்டும் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணுங்களேன், இல்லை க்ளோஸ் பண்ணுங்களேன். ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுப்பேன், ஆனால் பாடி ரொட்டேட் ஆகும் பாரு. ஆங்குலர் மொமெண்டம். பாட்டில் மூடியை திருப்புங்க, ஆங்குலர் மொமெண்டம். ஸ்டேரிங்கை திருப்புங்க 2 கையால், ஆங்குலர் மொமெண்டம். ஃபேன் சுத்துறது ஆங்குலர் மொமெண்டம். கிரைண்டர் மிக்சி சுத்துறது ஆங்குலர் மொமெண்டம். நீ நேரா ரன்னிங் ரேஸ்ல ஓடுறது லீனியர் மொமெண்டம், ஸ்ட்ரெயிட் லைன்ல ஓடுறது, எறும்பு நேரா போறது லீனியர் மொமெண்டம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் L = mvr. எங்கெல்லாம் இந்த மாதிரி தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், அதானே? ஓகே, இப்போ ஆங்குலர் மொமெண்டம் சொல்லி கொடுங்க. ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன். கவனமாக கவனி, இந்த டெரிவேஷன் எப்படி போறேன்னு பாரு. ஒரு பாடியை ப்ரொஜெக்ட் பண்றீங்க, இந்த இடம் தான் h max. இங்க வெறும் u cos θ மட்டும் தான் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆங்குலர் மொமெண்டம் mvr. அப்போ m-க்கு m தான். அட் மேக்ஸிமம் ஹைட்டு v-க்கு பதிலா u cos θ. r இருக்க வேண்டிய இடத்துல h max. ஏன் சார் r இருக்க வேண்டிய இடத்துல h max? இதை நீங்க அப்படியே ஒரு சர்க்குலா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சர்க்குலர் மோஷன் மாதிரி ஆயிடுமா? அப்ப இந்த இடம் தானே ரேடியஸ். இந்த h max தான் இந்த இடத்துலயும் இருக்கும், இந்த இடத்துலயும் அதே தான் இருக்கும். அப்ப h max சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. m u cos θ u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ by 2g. கடைசியா உங்க ஆப்ஷன்ல இருந்தது m u கியூப் sin ஸ்கொயர் θ cos θ by 2g. இது சம்மெல்லாம் கேட்க மாட்டாங்க, டைரக்டா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் எவ்வளோ, இது அப்படியே நீங்க டிக் பண்ண வேண்டியதான். mu கியூப் sin ஸ்கொயர் θ cos θ by 2g. mu கியூப் sin ஸ்கொயர் θ cos θ by 2g. ரைட்டா? ஸோ இதுக்கான ரிட்டன் மெட்டீரியலும் ப்ராப்ளம் பிடிஎஃப் இன்னும் எதுவுமே நான் போடலைன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம்.